Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 40. ட்ரேசி நியூயார்க்குக்கு திரும்பினாள். ஊரை அடைந்ததும் அவள் செய்த முதல் காரியம் மார்ஷலின் நகை கடைக்கு சென்றதுதான். நகைகளை தன்னிடமிருந்து பறிப்பதற்காக ஜெஃப்பை அமர்த்தியவர் அவர்தான் என்று அவளுக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டது. அவளை தன் அறைக்கு அழைத்துச் சென்று கதவை சாத்திக் கொண்டார் மார்ஷல். கைகளை தேய்த்து கொண்டார். முகத்தில் கவலை படர்ந்தது. என்னவானே, ரொம்ப கவலைப்படும்படி பண்ணிட்டிய. உனக்காக நான் செயின்ட் லூயிஸ் ஸ்டேஷனில் காத்திருந்தேன், நீ வராதால. நீங்கள் செயின்ட் லூயிக்கு வந்தீங்களான்னு? இல்லையே, அமைதியாக சொன்னாள் ட்ரேசி. என்னதே, நான் வரவில்லையா? என்ன உளர்ற நீ? மார்ஷலின் கண்கள் படப்படுத்தின. உளரல. நீங்கள் செயின்ட் லூயிஸ் ஸ்டேஷனுக்கு வரவில்லை என்று சரியாக தான் சொல்கிறேன். அங்கே வந்து என்னை சந்திக்க எண்ணமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். எல்லாமே வந்தனே, உன்னோட நகைகளை அதையெல்லாம் என்னிடமிருந்து பறிப்பதற்கு 2 ஆள் தான் அனுப்பினீங்க. மார்ஷலின் முகம் திகைப்பை காட்டியது. எதுவுமே எனக்கு புரியல என்றார். எனக்கு முதல்ல புரியல. நான் நகைகளை கொள்ளையடிக்க போகும் ரகசியத்தை உங்கள் ஆஃபீஸில் தான் யாரோ வெளியிட்டிருக்காங்கன்னு நினச்சேன். நீங்கள் தான் வெளியிட்டிருக்கீங்க. என் ரயில் டிக்கெட்டுக்கு நீங்களே ஏற்பாடு செய்திருப்பதாக சொன்னீங்க. ஆகவே என் கம்பார்ட்மெண்ட்டின் எண் என்னவென்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நான் மாறுவேடம் அணிந்திருந்தேன், வேறு பெயர் கொடுத்துருந்தேன். அப்படியும் கூட என்னை இந்த 2 பேர் மடக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லாமல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? மார்ஷன் ஆச்சரியப்படுகிற மாதிரி நடித்தார். அதாவது உன்னிடமிருந்து நகைகளை யாரோ கொள்ளையடித்து விட்டாங்கன்னு சொல்கிறியா? ட்ரேசி புன்னகைச்சது. அவர்களால் கொள்ளையடிக்க முடியலைன்னு சொல்கிறேன். இப்போது மார்ஷன் முகத்தில் நிஜமான ஆச்சரியம் தெரிவித்து, ஓ, நகைகள் உன்னிடம் தான் இருக்கா? ஆமாம், உங்கள் ஆட்களுக்கு ரொம்ப அவசரமாக விமானத்தை பிடிக்க வேண்டியிருந்தது, அதனால் நகைகளை விட்டு போயிட்டாங்க என்றாள் கிண்டலாக. அவளை ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்த்தான் மார்ஷன். பிறகு கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு அடுத்த அறைக்கு சென்றார். ட்ரேசி சோஃபாவில் ஹாயாக சாய்ந்து கொண்டாள். 15 நிமிடம் கழித்து மார்ஷன் திரும்பி வந்தார். ரொம்ப கலக்கப்பட்டு போனவர் போல அவர் முகம் வெளிரி இருந்தது. ஏதோ தவறு நடந்திருக்கு ட்ரேசி, பெரிய தவறு. நீ ரொம்ப கெட்டிக்காரி. $25,000 பாடுபட்டு தான் சம்பாதிச்சிருக்கிற. நகைகளை கொடுத்து $25,000, $50,000. எனது அந்த நகைகளை நான் 2 தடவை திருடியிருக்கேன். ஒரு தடவைக்கு $25,000, 2 தடவைக்கு $50,000. மிஸ்டர் மார்ஷன், முடியாது என்று கண்டிப்புடன் மறுத்தார் மார்ஷல். அவர் குரல் இனிமை மறைந்து கடுகடுப்பு தென்பட்டது. அவ்வளோ தொகை தர முடியாது. அப்புறம் உங்கள் இஷ்டம். ட்ரேசி எழுந்து கொண்டாள். அந்த நகைகளுக்கு $50,000 வேறு யாராவது கொடுக்குறாங்கன்னு நான் முயற்சி செய்து பார்க்குறேனே. கதவை நோக்கி நடந்தாள் ட்ரேசி. மார்ஷன் தீனமாக கேட்டார். $50,000 கேட்குறேன்? ட்ரேசி ஆம் என்று தலையசித்தாள். நகைகள் எங்கே வச்சுருக்க? ஸ்டேஷனில் ஒரு லாக்கரில் பத்திரமா இருக்கு. பணத்தை ரொக்கமாக கொடுங்க, ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, ஏறி உட்கார்ந்து தான் லாக்கர் சாவி தரேன். தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார். சரி, தேங்க்யூ என்றாள் ட்ரேசி உற்சாகமாக. உங்களுடன் பிஸ்னஸ் செய்ததில் எனக்கு அலாதி சந்தோஷம் மிஸ்டர் மார்ஷன். ரெனால்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. கோடீஸ்வரி லூயிஸின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் அதற்கான நஷ்ட ஈடு அவர்கள் தான் தர வேண்டும். அது பற்றி விவாதிப்பதற்காக இன்சூரன்ஸ் கம்பெனியின் பெரிய அதிகாரிகள் கூடியிருந்தார்கள். அந்த நிறுவனத்தின் துப்பறியும் நிபுணனான கூப்பர் அந்த மீட்டிங்கிற்கு தாமதமாகவே வந்தான். மீட்டிங் என்றாலே அவனுக்கு பிடிக்காது. இப்போது வந்தே என்று அவனை கோபமாக வரவேற்றார் கம்பெனி அதிபரான ரெனால்ட்ஸ். கூப்பர் பதில் ஏதும் சொல்லாமல் உட்கார்ந்தான். லூயிஸ் வீட்டில் நடந்த நகை கொள்ளை பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருக்கேன் என்றார் ரெனால்ட்ஸ் எல்லாரையும் நோக்கி. இப்போது இன்னொரு புதிய பிரச்சனை. போலீஸ் கமிஷனருக்கு நெருங்கிய உறவாக அந்த அம்மாள். அதனால காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. ஏன் போலீஸ் என்ன செய்யறதான் என்று ஒரு அதிகாரி கேட்டார். பத்திரிகையாளர்களை பார்த்தாலே ஒளிந்து கொள்கிறார்கள். பாவம், அவர்கள் முகத்தில் கரி. கொள்ளையடித்த பெண்ணை நேருக்கு நேராக பார்த்துருக்காங்க, அப்படியும் அவளை தப்ப விட்டாங்க. அதனால் என்ன, அவளை நன்றாக அடையாளம் சொல்ல முடியுமே? அவள் போட்டிருந்த நைட் கவுனை தான் அடையாளம் சொல்ல முடியும் என்றார் ரெனால்ட்ஸ் எரிச்சலுடன். அவள் அழகை பார்த்து வாயை பிளந்துட்டாங்க. முகத்தில் க்ரீம் தடவி கொண்டிருந்தாலாம். சுமார் 25 வயது இருக்குமா. இதுக்கு மேலே நமக்கு எந்த தடையும் இல்லை. இருக்கிறது. முதன்முறையாக வாயை திறந்தான் கூப்பர். அனைவரும் அவனை நோக்கி திரும்பினார்கள். சிடுசிடுப்புன்னு பார்த்தார்கள். என்ன சொல்கிற நீ என்றார் ரெனால்ட்ஸ். நகைகளை திருடிய பெண் யாருன்னு எனக்கு தெரியும் என்றான் கூப்பர் அமைதியாக. முந்தின தினம் கம்பெனியின் சுற்றறிக்கை கிடைத்ததுமே அவன் வேலையில் இறங்கிவிட்டான். லாங் ஐலண்டுக்கு காரில் சென்று கோடீஸ்வரி லூயிஸின் மாளிகையை ஒரு பார்வை பார்த்தான். காரிலிருந்து இறங்கவே இல்லை. அவனுக்கு புரிந்துவிட்டது. அக்கம் பக்கத்தில் எந்த கட்டிடமும் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்தது மாளிகை.
அங்கு செல்வதற்கு பஸ் எதுவும் கிடையாது. ஆகவே திருடன் காரில் தான் வந்திருக்க வேண்டும் என்று கூப்பர் யூகித்தான். இப்போது அந்த தகவல்களை கூறிவிட்டு தொடர்ந்து சொன்னான். சொந்த காரில் சென்றால் போலீஸார் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று திருடன் வாடகை கார் தான் எடுத்து சென்றிருப்பான், அல்லது ஏதாவது ஒரு காரை திருடி இருக்க வேண்டும். கார்களை வாடகைக்கு விடும் கம்பெனிகள் முதலில் விசாரிக்க தீர்மானித்தேன். மேன்ஹாட்டன் பகுதியில் இருந்து கார் வாடகைக்கு எடுப்பது சுலபம். ஆகவே அங்கே விசாரித்தேன். ஒரு அதிகாரி பொறுமை இழந்தவராக, நீ சொல்வதெல்லாம் சுத்த விளையாட்டுத்தனமாக இருக்கு. மேன்ஹாட்டன் பகுதியிலிருந்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் கார்களை வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க என்றார். அவருடைய குறுக்கீட்டை கூப்பர் லட்சியம் பண்ணவில்லை. எல்லா வாடகை கார் கம்பெனிலையும் காரை யார் எடுத்து சென்றாங்க, அது எவ்வளவு மைல் சென்று வந்து முதலிய விவரங்கள் கம்ப்யூட்டர் முறையில் பதிவாகிறேன் என்றன. பெண்கள் வாடகை கார் எடுப்பது சொற்பந்தான். ஆகையால் நான் எல்லா கம்பெனிகளிலும் சுலபமாக விசாரிக்க முடிஞ்சது. இந்த குறிப்பிட்ட பெண் பட்ஜெட் என்ற கம்பெனியில் வாடகை கார் எடுத்திருக்கா. கொள்ளை நடந்த இரவு 8 மணிக்கு ஒரு செவர்லே காரை எடுத்து சென்றிருக்கா. விடிகால 2 மணிக்கு காரை திரும்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கா. கொள்ளைக்கு உபயோகப்படுத்தியது அந்த கார் தான் எப்படி சொல்கிற? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள் என்று கூப்பருக்கு கோபம் வந்தது. அலுப்புடன் பதிலளித்தான். மேன்ஹாட்டனிலிருந்து லூயிஸின் மாளிகை சரியாக 32 மைல் தூரத்தில் இருக்குது. போக 32 மைல், திரும்ப 32 மைல். வாடகைக்கு எடுத்து போன செவர்லே கார் அன்று எவ்வளோ மைல் ஓடி இருக்கிறதுன்னு பார்த்தேன். சரியாக 64 மைல் ஓடி இருக்கிறது. அந்த பெண் ஏலன் என்ற பெயரில் காரை வாடகைக்கு எடுத்திருக்கா. அநேகமாக அது பொய் பேராக தான் இருக்கும் என்றார் ஒரு அதிகாரி. ஆமாம், பொய் பேர் தான். அவருடைய அசல் பெயர் ட்ரேசி என்றான் கூப்பர். அத்தனை பேரும் பிரமிப்புடன் அவனை பார்த்தார்கள். எப்படி தெரியும் உனக்கு என்றார் ரெனல்ஸ். பொய்யான பெயரும் பொய்யான முகவரியும் கொடுத்திருந்தாலே தவிர வாடகை காருக்கான ஃபாரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதில் அவளுடைய கைரேகை பதிவாக இருந்தது. அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்று பெண் குற்றவாளிகள் கைரேகைகளோடு ஒப்பிட்டு பார்க்க சொன்னேன். அந்த கைரேகையும் ட்ரேசி என்ற குற்றவாளியின் கைரேகையும் ஒன்றாக இருந்தது. லூயிசியானா பெண்கள் சிறையில் கொஞ்ச நாள் நடைபெற்றிருந்தவள் இந்த ட்ரேசி. 1 வருடத்துக்கு முன்பு அவளை நான் சந்தித்து பேசியிருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்குமே, ரென்வா ஓவியம் திருட்டு போன விஷயம். ஆமாம், ஞாபகம் இருக்கு என்றார் ரெனல்ஸ். அவள் நிரபராதின்னு சொன்னேன். நிரபராதி தான் அப்போது, இப்போது இல்லை. லூயிஸ் மாளிகையில் கொள்ளையடித்தவ இவதான் என்றான் கூப்பர். எல்லோரும் அவனை பிரமிப்புடன் பார்த்தார்கள். தொடரும்.